சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கலைக்கப்படுமா? இன்னும் 9 மாதங்களே இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலுக்கு நடைபெறுவதற்கு முன்பாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஒரு வாரமாகவே தமிழகத்தில் முகாமிட்டு சோதனைகளை நடத்தி வருகிறார்கள். பல்வேறு ஆவணங்களையும் கைப்பற்றியிருக்கிறார்கள். தமிழக தலைமை டாஸ்மாக் முறைகேடு பூகம்பமாகவே வெடித்திருக்கிறது. இதை சரிகட்ட வேண்டும் என்றால் பாஜக காலில் விழத்தான் வேண்டும். ஸ்டாலினுக்கு நெருக்கடி. இதனால் டெல்லி பயணமும் மேற்கொள்கிறார் ஸ்டாலின் அவர்கள். பாஜக திட்டவட்டமாக கூறிவிட்டது, தவறு யாரு செய்தாலும் பாரபட்சமின்றி தண்டனை வழங்க வேண்டும் என்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அழுத்தம் திருத்தமாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துவிட்டது. இதனால் கடந்த 2 நாட்களாக தமிழகத்தில் பல்வேறு நபர்களிடமும் தமிழக தலைமை டாஸ்மாக் உயர் அரசு அதிகாரிகளிடமும் சோதனைகள் நடத்தப்பட்டு பல்வேறு ஆவணங்களையும் கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்த ஆவணங்களை வைத்து நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியவே கலைக்கக்கூடிய சூழல் உருவாகும். அப்படி ஒரு சூழல் உருவானால் ஜனாதிபதி முர்மு அவர்களது நேரடியான கட்டுப்பாட்டில் தமிழகம் வரும். ஆளுநர்தான் நிர்வாக பொறுப்பை கவனிப்பார் ஜனாதிபதிக்கு பதிலாக என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்குத்தான் யார் காலை வேண்டுமானாலும் பிடிப்பதற்கு தயார். இதுவரை தமிழகத்தில் நிதிகளை வழங்காமல் காலதாமதம் செய்த பாஜகவிற்கு அழைப்பு விடுக்காமலே பலமுறை எதிர்ப்புகளை தெரிவித்தார் ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் யாருக்காகவும் எப்பொழுதும் பாஜகவின் காலை பிடிக்க மாட்டோம் என்று கூறியிருந்தார். மக்களின் நலன் என்றால் பிடிக்க மாட்டார். கோபாலபுரனின் நலன் என்றால் பாஜகவின் யார் காலின் வேண்டுமானாலும் ஸ்டாலின் பிடிப்பதற்கு தயங்க மாட்டார் என்ற கேள்விகளும் இதன் மூலம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அடுத்து 9 ஆண்டுகளில் கலைக்கப்பட்டால் நிச்சயம் தமிழகத்தில் மீண்டும் யார் ஆட்சி அமலுக்கு வரலாம், அவர்களை பற்றியான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவின் சில அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்று எதிர்க்கட்சியினர்கள் கூறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.